ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டீமன் கோஸ்ட் கேம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், ரோப்ளாக்ஸ்ல ரோலர் கோஸ்டர் தான் கேம் விளையாட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Talk to me, numbers never lie, add it up, that's me. I said 33. வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நம்ம வந்து இப்போ ரோலர் கோஸ்டருக்கு வந்து நம்ம இது வாங்கியிருக்கோம், ட்ராக் வாங்கியிருக்கோம். நம்ம ட்ராக் வந்து நார்மல் ட்ராக் தான் வாங்கியிருக்கோம். அந்த அளவுக்கு தான் நம்மக்கிட்ட காசு இருக்குது. வெறும் $25 தான் இருக்குது. அதை வச்சு நம்ம ஒரு ட்ராக் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு புது கேம்னால எனக்கு லைட்டாக கண்ட்ரோல்ஸ் வரமாட்டேங்குது. சரி, ஓகே, நான் பில்ட் பண்ணிட்டோம். வாங்க, என்ற இது சும்மா கொடுத்து எப்படி ஸ்பானுங்கிற. ஓகே கைஸ், இது ட்ராக் மேலே அந்த இது ட்ரெயின் மாதிரி இருக்கும், அது மேலே உட்காந்துட்டு போ. ஐயோ, ஓகே, ஒய் சூப்பராக கைஸ். இதை விட நம்ம சூப்பராக பில்ட் பண்ணலாம். இனிமேல் நம்மக்கிட்ட நிறைய காசு வேணும். அது இருந்துச்சுனாலே நம்ம ஈஸியாக பில்ட் பண்ணலாம். கைஸ், ட்ராக்கே தேவையில்ல போல். ட்ராக் இல்லாமலே பறக்குது வண்டி. ட்ராக் இருந்தால் எப்படி பறக்கும் நினச்சி பாருங்க. ஓகே, பார்ட் 1 எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் பில்ட் பண்ணுறேன். இதோட பார்ட் 2 வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, மறுபடியும் நம்மக்கிட்ட காயின்ஸ் வந்துருச்சு. ட்ராக் வாங்கலாம் கைஸ். $50 வந்துட்டு இது டேர்ன் ட்ராக் இருக்குது. அப்புறம் வந்து 250க்கு வந்து பம்ப் ட்ராக்னு ஒன்று இருக்குது கைஸ். நம்ம இப்போதைக்கு ட்ரெயின் ட்ராக் தான் வாங்கியிருக்கோம். வேறு ட்ராக் நம்மக்கிட்ட இல்லை, காசும் கம்மி தான் இருக்குது. அதனால தான் ஏன்டா கைஸ் மண்டையை பாருங்க, ஏதோ ஃப்ரேமை தூக்கிட்டு போய் டமார்னு தலையில் மாட்டிக்கிட்டு வந்திருக்கான். போட்டா அந்த பக்கம் போட்டா தலைவர் வர்றான் வெளியுடை. சரி ஓகே, நம்மக்கிட்ட மறுபடியும் ஒரு 53 காயின்ஸ் வந்துருச்சு, டாலர்ஸ் வந்துருச்சு. நீ கொஞ்சம் நம்ம சேர்த்திட்டு எக்ஸ்ட்ரா நம்ம தேவையான பொருளாக வாங்கிக்கலாம். ஒரு 100 வந்து பக்கம் போயிடலாம். கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, போக போக ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஓகே, ஒரு $84 வந்துருச்சு. நம்ம இப்போது $100 வர வரைக்கும் பறந்துகிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க கைஸ், ஆரோ ட்ராக்குன்னு தெரில, உடஞ்சிட்டு பறக்குது. சூப்பராக கைஸ். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு 103 காயின்ஸ் வந்துருச்சு, டாலர்ஸ் வந்துருச்சு. வாங்க இப்போ ட்ராக் வாங்க போயிடலாம். ட்ராக்கில் போய் டேர்ன் ட்ராக் வேணால் வாங்கி பார்க்கலாமா கைஸ்? ஓகே, வாங்கலாமா? ஸோ ஓகே, இது ஸ்ட்ரெயிட் ட்ராக் கொஞ்சம் வாங்கிக்கலாம், அப்புறமா வேணால் பம்ப் ட்ராக் வாங்கிக்கலாம். சரி, இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். சும்மா சொன்ன கைஸ், ஒன்று வாங்கிட்டேன். ஓகே, ஒரு டேர்ன் ட்ராக்கு, அப்புறம் ஸ்ட்ரெயிட் ட்ராக்கு, மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்கு, அடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்கு. என்ன கைஸ், லைட்டாக இந்த கேம் எனக்கு லைட்டாக லேகிஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். வர மாட்டேங்குது சடனாக. ஒரு ட்ராக் வச்சக்கப்புறம் தான் அடுத்த ட்ராக் வைக்க மூவிங் இல்லை கைஸ். எனக்கு அந்த கேமே எப்படியாலும் எனக்கு தெரில. ஸோ ஓகே, மறுபடியும் வாங்க அந்த பக்கம் போய் மறுபடியும் அந்த இதை வச்சுட்டு நான் ஓட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ப்ளீஸ். ஓகே, நம்ம போய் இப்போ ஓட்டி பார்ப்போம் சூப்பராக இருக்கானு. ஓகே, ஓடு கைஸ். டேர்ன் இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்கு கைஸ். இப்போயும் நம்மக்கிட்ட இவ்வளோ 254 காயின்ஸ் வந்துருச்சு. பம்ப் ட்ராக் ஒன்று வாங்க முடியும், ஆனால் நீ கொஞ்சம் காசு ஏற்றிட்டு நம்ம பம்ப் ட்ராக்கு, டேர்ன் ட்ராக்கு, ஸ்ட்ரெயிட் ட்ராக் எல்லாமே ஒட்டுக்கா வாங்கிடலாம். நீ கொஞ்சம் காயின்ஸ் இருந்தால் வாங்கிடலாம். ஒரு 500 வந்தோடனே வாங்கிடலாம் கைஸ். இப்போவே 300 வந்துருச்சு. ஸோ ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்கிடலாம். ஓகே, ஹாரர் கேம்ஸ் போடணுன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இல்லைன்னா இல்லை, நான் இது கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும் என்னென்ன வீடியோஸ் போடுறது. இப்போதைக்கு நான் அது போடுறேன். உங்களுக்கு ஹாரர் கேம்ஸ், ஃபன்னி கேம்ஸ் வேணுன்னா கேளுங்க, நான் போடுறேன். ஓகே, ஒரு 400 வந்துருச்சு, $420 வந்துருச்சு. நீ கொஞ்சம் தான் எப்படியாச்சு வந்துருச்சு. $520. நேராக போய் ட்ராக்குக்கு போய் பம்ப் ட்ராக் ஒன்று வாங்கிடுவேன் எப்படி இருந்தாலும். ஓகே, என்ன ட்ராக் வாங்கலாம்? ஓகே, டேர்ன் ட்ராக் ஒன்று வாங்கிக்கலாம், இது ஸ்ட்ரெயிட் ட்ராக் ஒன்று வாங்கிக்கலாம், மறுபடியும் பம்ப் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ட்ராக் வாங்கியாச்சு. ஒரே $1 இருக்குது கைஸ். $1 வேல்யூ உங்களுக்கு தெரியாது கைஸ். $1 எவ்வளோ பெரியன்னு தெரியுமா கைஸ்? சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு டேர்ன் ட்ராக்கை போட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட் ட்ராக் போடலாமா? சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினை போடுவோம். வேறு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு கைஸ், கரெக்டான பொசிஷன் கிடைக்கல எனக்கு. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கிளிக் பண்ணி என்னோட பம்ப் வருது. ஓகே, ஸ்ட்ரெயிட் ட்ராக்கு, டேர்ன் ட்ராக்கு, ப்ளஸ் என்ன கைஸ் 2 வந்துருச்சு. ஒன்று ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ். நெக்ஸ்ட்டு வந்து பம்பா இல்லை ஸ்ட்ரைட்டா? ஸோ ஓகே, ஸ்ட்ரைட்டு போட்டு அப்புறம் பம்ப்பு போடலாமா?
மூவ் பண்ணலாம் கைஸ். ஓகே ஸ்ட்ரைட் ட்ராக் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ளேஸ் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கைஸ் எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி லேக் மாதிரி அடிக்குது, ஏன்னு தெரில. ஓகே ஸ்ட்ரைட் ட்ராக்கு, மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைட் ட்ராக்கா பம்ப் ட்ராக்கா நீங்கள் தான் சொல்லணும். சரி ஓகே ஒரு டேர்ன் ட்ராக் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பம்பு போடலாம். இல்லை டேர்ன் போட்டேன் கைஸ். இப்போ வந்து வேணாம். ஓகே நம்ம என்னடா மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படின்னா, சரி ஓகே நம்ம பம்பு போட்டு அதுக்கப்புறமா டேர்ன் போட்டு பூரா ஸ்ட்ரைட் ட்ராக்காக போட்டுடலாம். ஸ்ட்ரைட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டு கைஸ் இது ஓகே. நெக்ஸ்ட்டு இனியும் 3 ஸ்ட்ரைட் ட்ராக் இருக்குது. நம்மளுக்கு இடம் இல்லை, டேர்ன் ட்ராக் வேணால் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் ட்ராக் போடலாம். இப்போதைக்கு ஒன்று போடுவோம். சரி ஓகே எதுக்கு வேணாம் விடுங்க. போடலாமா வேணாமா ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் கைஸ். ஓகே இதோடய விட்டுடலாம். ஓகே நம்ம இப்போ புதுசாக பண்ணியிருக்கு எப்படி இருக்குன்னு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்தது வேணா போட்டுக்கலாம். அப்போ நம்மக்கிட்ட $1 தான் இருக்குது. இந்த சுற்றில் நம்மளுக்கு எவ்வளோ காயின்ஸ் கிடைக்குன்னு பார்ப்போம் வாங்க. வண்டி எர்றா கைஸ். இப்போவே நம்மளுக்கு 900 1200 வந்துருச்சு கைஸ். நியர்பை 300 இருக்குது. 1300 நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. ஸ்டார்டிங்கில் $1 இருந்தோம். 1300 பக்கம் நம்மக்கிட்ட வந்துருச்சு. ஒரு 1500 வந்தாலே எனக்கு போதும். 1500 1050 வந்துருச்சு. 600 பக்கமே வந்துருச்சு கைஸ். ஸோ ஓகே இப்போ நம்ம ட்ராக் வாங்கிட்டு வரலாம். ஓகே கைஸ் மீதி ட்ராக்லாம் எனக்கு வர மாட்டேங்குது. அப்கிரேட் பண்ணுமா? என்னடா சொல்கிறீங்க கைஸ் இது டேர்ன் ட்ராக் 3 வாங்கிட்டோம், போட்டாச்சு. நம்ம இப்போ நம்ம பம்ப் ட்ராக் ஒன்று போட்டு இனி ஒன்று போடணும். அப்புறமா பார்த்துக்கலாம். அது 10,000 காயின்ஸ் கேட்குறானுங்க. ஓகே ஸ்ட்ரைட் ட்ராக் டேர்ன் ட்ராக் ஃபுல்லாக வாங்கியாச்சு, பம்பையும் வாங்கியாச்சு, ஸ்ட்ரைட்டையும் வாங்கியாச்சு. எல்லாமே ஸ்டாக் நம்மளுக்கு தான் கைஸ், எல்லாமே நம்மளுக்கு தான் வாங்கியாச்சு. இப்போ ஓகே இப்போ ஒரு டேர்ன் ட்ராக்கை போட்டு அப்புறமா பம்பா இல்லை எதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் கைஸ். இடம் பத்தாத மாதிரி இருக்குல்ல கைஸ். ஸோ ஓகே இன்னொரு டேர்னை போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பம்பு போடலாமா ஸ்ட்ரைட் போடலாமா கைஸ்? இந்த மாதிரி தான் எனக்கு ஆகுது, ஏன்னு தெரில. எனக்கு கேம் ப்ளே வர்றியா இல்லை என்னன்னு எனக்கும் தெரில. ஸோ ஓகே ஒரு ஸ்ட்ரைட்டை போடுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட்டு எடுத்துடலாம். ஒரு ஸ்ட்ரைட் எடுத்துடலாம் கைஸ். பம்ப்பு நம்மக்கிட்ட 3 இருக்குது கைஸ். இன்னும் கொஞ்சம் நம்ம இடத்த பெருசு பண்ணக்கப்புறம் போட்டுடலாம். ஓகே இப்போ நம்ம லைட்டாக பண்ணியிருக்கோம் அப்கிரேடு, போய் நம்ம போட்டுடலாம். ஓகே 1000 1400 700 ஒரு 2000 2000 சும்மா தான் சொன்னேன். 2200 பக்கமே வந்துருச்சு. வாங்க மறுபடியும் ட்ராக்கை வாங்க போகலாம். ஸோ ஓகே பம்ப்பு எல்லாத்தையும் வாங்க போகிறோம் கைஸ். இருக்கிற மொத்த காசையும் செலவு பண்ணுறோம். கடைசியில் நம்மளுக்கு ட்ராக்கு தானே கைஸ் காசு கொடுக்க போகுது. ஸோ ஓகே நம்ம வாங்க இப்போ டேர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பம்ப்பு போட்டுடலாம். எட்ரா டேர்னு ஓகே ரொட்டேட்டா ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். ஓகே இந்த பக்கம் டேர்ன் பண்ணி ப்ளேஸு நீர் டேர்னு நீர் டேர்ன் கேட்கவே இல்லைடா கைஸ். இப்படி தான் எனக்கும் ஆகுது, ஏன்னு தெரில. அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். லெவல் டெவில் பார்ட் 3 வேணுமான்னு கேளுங்க. நான் பார்ட் 2 போட்டேன், பார்க்கலன்னா மறக்காமல் போய் நம்ம சேனலில் பாருங்கள். அது சரியான ஃபன்னாக இருக்குது பார்ட் 1 விட. ஆனால் போக போக அந்த கேம் சரியான டஃப்பாக போயிடுச்சு கைஸ். ஆனால் அதுலேயும் நம்ம ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி அதுவும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே வளவலன்னு பேசாமல் இந்த கேமுக்குள்ளே வரலாம் கைஸ். பார்த்தீங்களா எப்படி லாக் பண்ணிட்டேன். ஸோ ஓகே ரிமூவ் பண்ணிட்டு இதோட நம்ம ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஓகே ஐயோ போடா கைஸ். இது உள்ளே போகிற மாதிரி சைடில் ஏதாச்சும் ஒரு பட்டன் கொடுத்தா அவனுங்களுக்கு என்னன்னு தெரில. உள்ளே ஜம்ப் பண்ணி தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. லைட்டாக பட்டன் கிளிக் பண்ணால் உள்ளே போய் உட்காந்துக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு பண்ணோம். ஓகே ரெடியாக இருக்குங்க கைஸ். ஜம்பி அப்பாடா கைஸ். லைட்டாக ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குல்ல கைஸ், எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. பாருங்க ஏண்டா ஏறி உட்கார சொன்னால் ஏறிட்டு இருக்கேன் பாருங்க குரங்கு மாரி. ஸோ ஓகே வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், எங்கே கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் தெரியும் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேறு கேம்ஸ் போடலாமான்னு. ஸோ ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மேபி மல்டிப்ளேயர் கேம் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக தெரில அடுத்த வீடியோ.
கைஸ் நம்மக்கிட்ட இப்போ 10,000 வந்துருச்சு. அப்புறம் நம்மக்கிட்ட ஒரு பம்ப் ட்ராக் வேணும். பம்ப் ட்ராக் வாங்கிப்போம் கைஸ். இல்லை எனக்கு புரியல, பம்ப் வாங்கிட்டேன் கைஸ். இப்போ புரிஞ்சிருச்சு, அதை நம்ம இது வைக்கணும் கைஸ். வச்சாலே போதும். வச்சக்கப்புறம் தான் அது நம்மளுக்கு இதுவே வருது கைஸ். அப்கிரேட் பண்ணணும் வரும் போல். சரி ஓகே, லைட்டாக மறந்துட்டேன் கைஸ். ஓகே, நம்ம அந்த இடத்துல அங்கே இருக்கிற லாஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைட் ட்ராக் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பம்பை போடலாம் கைஸ். ஓகே கைஸ், இதில் மலையெல்லாம் வந்துருக்கு. ப்ளூ கலர் இருக்கு பாருங்க ட்ராக்கு, பெல்ட் ட்ராக் கைஸ். இந்த மாதிரி மழை வரும்போது இப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ட்ராக்கு கலர் மாறும் போல். அது எக்ஸ்ட்ரா காயின் கொடுத்தா காயின் வரும் போல் கைஸ். ஓகே, கடைசியாக ஒரு முறை ரைடு போயிட்டு வந்தால வாங்க கைஸ். இதுக்கப்புறம் இது போயிருமா இல்லை எப்படின்னு தெரில. சரி ஓகே, போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு என் மனசு சொல்லுது. ஓகே, ஆர்வமே ரணகலமாக போகுது கைஸ். ஆர்வமே இதுவாக இருக்குது, இது தடங்களாக இருக்குது. ஓகே, நீர் போகலாம். மறுபடியும் தடங்களா என்ன கைஸ் இது? கைஸ் ட்ராக் பம்ப் ட்ராக் நான் வச்சுருக்கேன்னா அது இடிக்குது. சரி ஓகே, 3, 2, 1 போடு. அவ்வளோதான் கைஸ், அப்கிரேட் பண்ணிட்டேன் கைஸ். உங்களுக்கு கேம் சவுண்ட் கேட்குதுன்னு தெரியல, இங்கே சரியான கேம் சவுண்டாக இருக்குது. பட்டாசுலாம் வெடிக்கிறானுங்க. தேங்க்யூ. நான் டீமன் கோஸ்ட் கேமே நான் ஓகே தேங்க்ஸ். சரி ஓகே, இப்போ நான் அந்த பம்ப் ட்ராக்கை தூக்கிட்டு நம்ம மேலே நம்ம பறக்க விடலாங்க கைஸ். இப்போ நம்மளுக்கு இந்த கிளைம் ட்ராக் நிறைய அன்லாக் ஆகிருக்கும். அப்போ நம்ம போய் வாங்கலாம் கைஸ். நம்மக்கிட்ட 1500 இருக்குது. அடுத்த அப்கிரேடுக்கு 250,000 கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம அப்கிரேடுக்குள்ளே போயிட்டு வந்தோம் கைஸ் சரியா. ஸோ ஓகே, வெல்டுக்குள்ளே போய் டேர்ன் ட்ராக் போட்டுடலாம் வாங்க. டேர்ன் போடலாமா இல்லை எப்படின்னு தெரில கைஸ். ஏதோ ஒரு முடிவில் இருக்கேன். இடம் எக்ஸ்டர்ன் ஆகிடுச்சு கைஸ். நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் எடுத்துடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு எடு கைஸ், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் இடம் எக்ஸ்டர்ன் ஆகுறதுனால கொஞ்சம் இடத்த கொஞ்சம் பெருசாக வைப்போம். எக்ஸ்ட்ரா பொருளாக வாங்கிட்டு எடு கைஸ். ஏதாச்சும் ஒரு இதில் போய் பார்த்துருக்கீங்களா, ஹேமரை வச்சு எல்லா ட்ராக்கையும் உடைக்கிறேன் பார்த்தீங்களா. ஓகே, எடுத்துடலாம் கைஸ். ரிமூவ் இருக்குது, 3 ட்ராக்ஸ் தான் இருக்குது கன்ஃபார்ம். ஓகே, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு கைஸ். நான் பாட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதாங்க கைஸ், அவ்வளோதான். யாரும் நினச்சேன் இங்கே இருக்க பிளேயர்ஸ்லாம் நினைப்பாங்க ஏன் புது பிளேயர் போகல அப்படின்னு. எனக்கு தானே தெரியும் எல்லாத்தையும் ஒட்டுக்காச்சு இது பண்ண போகிறேன் கைஸ். ஜம்ப் ட்ராக் இருக்காது 3,500, நம்மக்கிட்ட இருக்குது 3,000 தான். சரி ஓகே, நம்ம ஒரு கிளைம் ட்ராக் வாங்கிட்டு பம்ப்பு டேர்னு அப்புறம் ஸ்ட்ரைட் ட்ராக் வாங்கிடலாம். எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வெறும் நம்ம $875 தான் இருக்குது. எல்லாத்தையும் போய் நம்ம டப்னு வைக்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரைட்டு ஐயோ கைஸ், அந்த பக்கம் வச்சு ஸ்ட்ரைட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டு போடலாம் கைஸ், போடலாம். ஐயோ கைஸ், பிளேஸ் பண்ண வந்து அது எடுக்க வருது. ஓகே, ஸ்ட்ரைட்டு டேர்னு இப்போ எதுக்குடா? எனக்கு டேர்னே தேவையில்லை, எதுக்கு டேர்னு வந்த கைஸ்? அதுக்குள்ளேயே இப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு. சரி ஓகே, மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைட்டு, அடுத்த ஒரு ஸ்ட்ரைட்டு. ஐயோ சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டை போடலாம் வாங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டுக்கு பதிலாக பம்பு போட்டுடலாம் வாங்க கைஸ். பம்பு போட்டால் இடம் வர மாட்டேங்குது, டேர்ன் போடுறதுக்கும் இடம் இல்லை கைஸ். நம்ம பம்பை தூக்கி ஸ்ட்ரைட்டு போட்டு அதுக்கப்புறமா ஒரு டேர்னை போட்டு அப்புறம் பம்பு போட்டுக்கலாம். அப்போ ஸ்பீடாக சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஸ்லோ மோஷனில் கேட்டு பாருங்கள் அப்போ தெரியும். ஓகே, இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டு ஒரு ஸ்ட்ரைட் எனக்கு போதும், 2 ஸ்ட்ரைட்லாம் வேணாம் பார்த்தாங்க. ஓகே, ஒரு டேர்னை போட்டுடலாம். அது வேறு அந்த பக்கமாக இருக்குது கைஸ். ஓகே, ஒரு டேர்னு, நெக்ஸ்ட்டு ஒரு ஒழுங்காக விடுங்கடா. ஐயோ கைஸ், இப்போ பாருங்க, டேர்ன் 1 போட்டால் 2 வருது, ஸ்ட்ரைட்டு 1 போட்டால் 2 வருது, பம்பு 1 போட்டால் 2 வருது. இப்படி இருந்தால் நான் என்ன இங்கே பாருங்க சொல்லலை. இப்போ நான் இதை எடுத்துட்டுனா அவ்வளோதான் வந்துடும். ரிமூவ் கிளிக் பண்ணால் போயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ எனக்கு டேர்னு தான்டா வேணும், நான் கிட்ட பம்பாடா கேட்டேன். ஸோ ஓகே, இதை போட்டுட்டு எடுத்துகிட்டு டேர்னை போட்டுருவோம். ஒரு டேர்னை போட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். ஓகே, டேர்ன் அட்ரா விஸ்குன்னு ஓகே எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, இப்படி தான் ஆகுது எனக்கு எப்போ பார்த்தாலும், ஏனே தெரில. நம்மக்கிட்ட 10 பக்கம் இருக்குது கிளைம் ட்ராக், நம்மக்கிட்ட 2 இருக்குது. தொண்டை வலிக்குது கைஸ் கொஞ்சம், ஏன்னு தெரில. எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நான் சொன்னேன் லெவல் 10 எனக்கு லைட்டாக ஃபீவர். இனிமேல் எல்லா வீடியோ கரெக்டாக வந்துடும் ஓகேவா. ஓகே, நம்ம மல்டிப்ளேயர் கேம் வந்து கிராணி மல்டிப்ளேயர் தான் போட போகிறோம். அது கன்ஃபார்மாக தெரில, ஒன்று கிராணி மல்டிப்ளேயர் போடுவேன், இல்லை வேறு ஏதாச்சும் கேம் போடுவேன். அந்த கெஸ்ட்டு யார் ப்ரோ, ஸ்பெஷல் கெஸ்ட் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் சீக்ரெட். அந்த வீடியோவில் தானே அந்த
ஸ்பெஷல் கெஸ்ட்டு சொல்லுவேன். அவர் ஒரு யூடியூபர் தான். ஆனால் அந்த வீடியோவில் தான் அவங்களுக்கு சொல்லுவேன், இப்போ சொல்ல மாட்டேன். அது ஒரு சீக்ரெட்டு தான் உங்களுக்கு. ஸோ ஓகே, அதுக்குள்ளேயே நம்ம நிறையா ஸ்ட்ரைட் ட்ராக் வச்சாச்சு. அடுத்து வந்து கைஸ் எவனோ ஒரு ட்ராக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டுருக்கான். போடா, ஓன் ட்ராக்கில் போய் காயின் எடுக்க விட்டு எதுக்கு அடுத்த ட்ராக்குக்கு வர? நல்லாவே இருக்க மாட்டோட நீ. ஸோ ஓகே, இங்கே பாருங்க இப்படியே ஆகுது. எனக்கு இதுதாங்க இந்த கேமில் எனக்கு பிடிக்காத விஷயம். 1 போட்டு 2 வருது. இப்படி இருந்தால் எப்படி கைஸ் நம்ம வேலை பார்க்க முடியும்? ஸோ ஓகே, என்னடா இது பாம்பு மாதிரி உயின்னு அலைஞ்சு போயிட்டுருக்கு கைஸ். ஸோ ஓகே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பம்பு போடலாங்க. ஓகே, அமைதியாக இருங்களேன்டா. இப்போ ஒரு பம்பை போடலாம் கைஸ். பம்பை போடை ஒரு பம்பு போட விடுங்கடா. ஸோ ஓகே, நம்ம புதுசாக ஒரு ட்ராக்கை போட போகிறோம். அதுதான் நம்மளோட கிளைம் ட்ராக். எல்லாரும் கை தட்டுங்க. அவனும் கை தட்ட மாட்டீங்க, அது தெரியும். கைஸ் பொண்ணு எவ்வளோ பெருசாக வருதா? ஏதோ தப்பாக இருக்கே கைஸ், ஏதோ ஒரு தப்பாக இருக்கே, அது மட்டும் தெரியுது. கிளைம் ட்ராக் என் கையில் ஒன்று இருக்குது. பொண்ணு எப்படி இவ்வளோ பெருசெல்லாம் வராதே கைஸ். இவ்வளோ பெருசெல்லாம் கொடுக்குற ஆள் கிடையாதே அவன். எப்படி இது சாத்தியம்? எடுங்க, ஒரு செகண்ட் எடுங்க பார்ப்போம். அதானே பார்த்தேன். 2 கிளைம் ட்ராக்கை போட்டு தாங்க நான் பாருங்க எத்தனோடு கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அதுதான் என்னடா இது ஒன்று மட்டும் இவ்வளோ பெருசெல்லாம் வராதே அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். அதே மாதிரி ஒன்றுலாம் இவ்வளோ பெருசாக நாங்களாம் தரமாட்டேங்க அப்படின்ட்டானுங்க. சரி ஓகே. டேய் காயின் போகுது பார்த்தீங்களா? அப்படி இருந்தால் ரோபக்ஸ் வச்சு தானே பண்ண முடியும். ஒருவேளை ரோபக்ஸ் ஏண்டா ஒன்னால் ஏண்டா இதெல்லாம் நீலாம் நல்லா இருப்பியாடா? ஏண்டா உனக்குன்னு சுயமாக ஒன்று பண்ணிட்டு வரதை விட்டுட்டு அவ்வளோதான் இங்கே ஸ்டேனை போட்டு அந்த பக்கம் அவனை கீழே விழுக வச்சாச்சு. ஓகே, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு கச்சிதமாக வந்துட்டு நம்ம ரோலர் கோஸ்டரில் போகலாம். பார்ட் 1லேயும் இவ்வளோ சூப்பராக பண்ணுற பார்ட் 2வில் எப்படி பண்ணுவோன்னு தெரில. ஓகே, இதோட பார்ட் 2 வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பார்ட் 2 கூடிய சீக்கிரம் வரும். அப்படிலாம் என்ன ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும். சரி ஓகே, நம்ம மறுபடியும் ஒரு கிளைமை போடுவோம், ஒரு பம்பை போடுவோம், மறுபடியும் ஒரு பம்பா. பம்ப் எனக்கு தேவைலடா, பம்பு தேவையில்லை. இப்போ எனக்கு டேர்னு வேணும், நீ போட விடுங்க. ஓகே, டேர்னு வேணா நமக்கு கைஸ். ஸ்ட்ரெயிட் ட்ராக் மட்டுமே அவங்ககிட்ட 22 பக்கம் இருக்குது கைஸ். பூரா ஸ்ட்ரெயிட் ட்ராக் இப்போ நான் வச்சு எதுவுமே பண்ண போகிறது. ஸ்டார்டிங்கில் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ட்ராக்னா ஸ்ட்ரெயிட் ட்ராக்கு அப்படின்னு சுற்றிட்டு இருப்பான். இப்போ பூரா டேர்னு பம்பு கிளைம்பின்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். அவ்வளோக்கா எங்கேயாச்சும் ஒரு ரேரான இடத்துல தான் நம்ம ஸ்ட்ரெயிட் ட்ராக்கே போடுறோம். சரி ஓகே, நம்ம மறுபடியும் ஒரு டேர்னை போட்டோம். ஓகே, எடுத்துடலாம் கைஸ் 2 டேர்னையும். ஓகே, மறுபடியும் ஒரு டேர்னை போடுங்க கைஸ். ஐயோ ஓகே, இது பக்கம் போடலாமா இல்லை எந்த பக்கம் போடலாம்? சரி ஓகே, இந்த பக்கமே விட்டுருவோம். பெல்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் விட்டு தான் பண்ணணும் போல கைஸ் இதில். ஓகே, ஒரு டேர்னை போடுங்கடா. இப்போ போய் பம்பு கொடுக்குறோன்னு பாருங்க கைஸ். இந்த இடத்த விட்டு நம்மளை ஸ்பேஸை விட்டு வெளியே போகிறனால தான் ரெட் கலரில் வருது. சரி ஓகே, அடுத்து ஒரு டேர்ன் ட்ராக்கை போடலாம் வாங்க கைஸ். ஓகே, ஒரு டேர்ன். ஓகே, ஒரு டேர்னு. அப்புறம் என்ன ட்ராக் போடலாம்? ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட்டை போடலாமா இல்லை பம்பு போடலாமா? ஓகே, பம்பையே போட்டுடலாம். அதுக்கு கைஸ் ஸ்ட்ரெயிட்டு 23 இருக்குது. அதாச்சும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சீரியஸாக ஐடியாவே இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்த பார்ட்டில் வேணால் அந்த ஸ்ட்ரெயிட் ட்ராக்கை முடிச்சிடலாம். ஏன்னா இத்தனை ஸ்ட்ரெயிட் ட்ராக் வச்சு நான் ஒன்றுமே பண்ணவே போகிறதில்ல. இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ட்ராக்லேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காயின்ஸ் வர மாதிரி இருந்தால் கூட நான் பண்ணிடுறேன். இப்போவே நம்மக்கிட்ட ஒரு 10,000 காயின்ஸ் வந்துச்சு. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்லாம் சொல்ல மாட்டேன், வீடியோ இருக்கும் ப்ளீஸ். ஸோ ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம். இதோட அந்த ட்ராக்கை முடிச்சிடுவோம். நம்ம போய் என்னோட இது ஸ்லோவாக போகுது கைஸ். ஆமையோட ஸ்லோவாக போகுது கைஸ். கைஸ் லைட்டாக தான் லிவர் அமுத்தேன். ஃபுல் ஸ்பீடில் அமுத்திட்டு கைஸ் நம்மளோட புது ட்ராக் கிளைம்பு வருது. இது வருது கைஸ். கரெக்டாக அந்த இடத்துல ஜம்ப் பண்ணணும். கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். போடு ஜம்ப்பு. முன்னாடியே குதிச்சிட்டேன் கைஸ். ஓகே, என்ன பண்ணலாம் பாருங்க, எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான் பாருங்க. ஓகே, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. ஸோ பார்ட் 2 வேணா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.
மறக்காம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் கைஸ், பாய் ஃப்ரம் டீமன் கோஸ்ட் கேமிங். பை 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 கைஸ், பாய்.